விநாயகர் எப்படி தோன்றினார்? அவருக்கு யானை தலை வந்த காரணம் என்னவென்று தெரியுமா? ஒரு நாள் பார்வதி தேவி ஸ்நானம் செய்வதற்காக தன்னுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் மாளிகைக்கு உள்ளே அனுமதிக்க கூடாது என்று நந்தியிடம் உத்தரவிட்டார். நந்தியும் சரி என்று தேவியிடம் சொல்லிவிட்டு காவலுக்கு வாசலில் நின்றார். அந்த நேரம் சரியாக சிவபெருமான் பார்வதி தேவியை சந்திக்க வந்தார். நந்தியோ அவரிடம், ஈசனே, தேவி தன் அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் என்று அவரை தடுத்தார். ஆனால் சிவபெருமானோ, அதெல்லாம் மற்றவருக்கே, நான் பார்வதியின் மணாளன், எனக்கு அந்த கட்டளையெல்லாம் இல்லை என்றார். நந்தியோ அவரின் வார்த்தையை மீறாமல் சிவனுக்கு வழிவிட்டார். சிவபெருமான் உள்ளே வந்ததும் தேவி அவரிடம், நந்தி உங்களை தடுக்கவில்லையா என்று கேட்டார். சிவபெருமான் நந்தி தன்னை தடுத்த விஷயத்தையும் பிறகு நடந்தவற்றையும் கூறினார். ஆனால் பார்வதி தேவிக்கோ நந்தி தன் பேச்சை கேட்கவில்லை. அனைவரும் தன் கணவரின் கட்டளை கேட்கும் விதம் இருக்கிறார்கள் என்று அவருக்கென ஒரு குழந்தையை உருவாக்க முடிவு செய்தார்.